Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சாதி பிரிவினையை உண்டாக்கும் வகையில் திராவிட கழக தலைவர் கி வீரமணி பேசி வருவது கண்டிக்கத்தக்கது என இந்து முன்னணி மாநில தலைவர் காட்டேஸ்வரா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் செய்தியாளர் தீபன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். திருச்சியில் இந்து முன்னணியுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ளது. இதில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன. இது குறித்து நம்மிடையே பேச இருக்கிறார் இந்து முன்னணி கட்சியுடைய மாநில தலைவர்கள். அவரை கேட்போம். சார் வணக்கம். இந்த பொதுவுடைய முக்கியத்துவம் என்னென்ன தீர்மானங்கள் முக்கியமாக நிறைவேற்றப்பட உள்ளது? இன்றைக்கு திருச்சி மாநகரனுடைய பொதுக்குழு நடந்து கொண்டிருக்கின்றது. இப்படி பல்வேறு மாவட்டங்களில் பொதுக்குழுவானது நடந்து வருகின்ற 21ஆம் தேதி திருநெல்வேலியில் மாநில பொதுக்குழு நடைபெறுகின்றது. இப்போ மக்கள் மத்தியில் இந்து எழுச்சி உருவாகியிருக்கின்றது. காரணம், இந்து முன்னணி தொடர்ந்து 45 ஆண்டுகளாக இந்து மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய விளைவு இப்போ ஒரு பெரிய விழிப்புணர்வு. அதற்கு உதாரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தை திக அதனுடைய கூட்டணி எல்லாம் தோற்கடித்திருக்கின்றோம். தொடர்ந்து இந்து விரோத கூட்டணியை தோற்கடிக்கணும் அப்படி நாம் தொடர்ந்து வற்புறுத்தின விளைவு இன்றைக்கு அந்த திமுக அரசாங்கத்தை நாத்திக அரசாங்கத்தை தூக்கி எறியப்பட்டது. இது இந்து மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. இப்போ எல்லா பகுதியிலுமே இந்த எழுச்சியானது மிக பிரமாண்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது இந்து மக்களுக்கு நம்ம இந்து முன்னணி சார்பில் இந்து மக்களுக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய இந்து முன்னணியுடைய பொறுப்பாளர்கள் வேகமாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. வருகின்ற காலங்களில் இன்னும் இந்து எழுச்சி உருவாகணும். நிறைய கோயிலில் எல்லாம் 175 கோயில் திமுக அரசாங்கத்தின் மூலியமாக இடித்திருந்தாங்க. அதெல்லாம் திரும்ப புனர் நிர்ணயம் பண்ணணும் அப்படி சொல்லியிருக்கோம். பாக்கி இந்துக்கள் சமமாக இருக்கணும். இப்போ வந்திருக்க அரசாங்கமானது மதசார்பற்ற முறையில் நாங்கள் நடப்போம், எல்லா மதம் சமமாக நடப்போம்னு சொல்லியிருக்காங்க. நாம் அதை பாராட்டுறோம். தொடர்ந்து அந்த அரசாங்கமானது சமமாக நடக்கணும், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்தாங்க அப்படின்னா இந்து முன்னணி அவங்கள கண்டிப்பாக பாராட்டும். இந்து முன்னணி ஒரு அரசியல் கட்சி இல்லை. யாரெல்லாம் இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்களோ அவங்கள நிச்சயமாக இந்து முன்னணி பாராட்டும். திக வீரமணி அவர்கள் ஒரு ஜாதிய வெறியை உருவாக்குறார். அப்படின்னா இவங்க என்ன சொல்லணும்? முதல்ல எம்ஜிஆர் வந்தப்போ மலையாளத்துக்காரன் ஆட்சி செய்யலாமா, நடிகர் ஆட்சி செய்யலாமான்னு சொன்னாங்க. அந்த எம்ஜிஆர் ஆட்சியிலேயே போய் ஒரு பணம் வாங்கிட்டார் வீரமணி. நம்ம நாட்டில் இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவங்க முதலமைச்சராக இருந்தாங்க. அவர்கிட்ட அந்த அம்மாட்ட போய் ஒரு நிதி வாங்கியிருக்கார். அப்போ அந்த பிராமணனுடைய பணம் இவங்களுக்கு இனிக்குதா அப்படின்னு இந்த வீரமணியானவர் பதில் சொல்லணும்னு கேட்டுக்கிறோம். நமக்கு எல்லா ஜாதி வித்தியாசம் இல்லாமல் கொண்டு போகணுங்கிறதா இந்துமுடைய நோக்கம். வேறுபாடு இல்லாமல் கொண்டு போகிறதா இந்துமுடைய நோக்கம். தொடர்ந்து நாம் அதுக்காக வேலை செஞ்சிட்ருக்கோம். இவர் தேவையில்லாமல் இப்போ எதுக்கு ஜாதி பிரச்சனை தோன்றாரு? அது அப்படி சொன்னால் இங்கே ஜாதியில் வேறுபாடு இருக்குதுன்னு அப்படி எதாவது நினச்சாருன்னா எல்லா மதத்திலும் வேறுபாடு இருக்கிறத ஒரு வீரமணி சொல்லணும். அவர் வேணும்னு எதை உருவாக்குறதுக்கான முயற்சி பண்ணுறாரு. இந்த வீரமணியை இந்து முன்னணி வன்மையாக கண்டிக்கின்றது. நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக இருக்கும்போது நான் கிறிஸ்தவன் என்பதில் பெருமை கொள்கிறேன்னு சொல்கிறார். சம்சாரம் ஒரு கிறிஸ்தவ பெண் பேரும் கூட மாற்றிடுச்சு. கிறிஸ்டின்ங்கிறத கிறிஸ்தியான்னு மாற்றி வச்சுக்கிச்சு. அவர் விநாயகரை கேவலமாக பேசுகிறாரு. ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்கிறாரு, பக்ரீத்துக்கு வாழ்த்து சொல்கிறாரு, கிறிஸ்துமஸ்க்கு வாழ்த்து சொல்கிறார். இந்துக்களுடைய பண்டிகைகளுக்கு மாத்திரம் வாழ்த்து சொல்கிறத மறுக்கிறார். காரணம், சிறுபான்மையுடைய ஓட்டுக்காக அது மாதிரி அவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. முஸ்லீமில் பல்வேறு பிரிவுகள் இருக்கின்றது. எவ்வளவோ அந்த மதத்தில் பிரிவு இருக்குது, ஜாதி இருக்குது. இந்த ஜாதியிலேருந்து அந்த ஜாதிக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான், இந்த மசூதியிலேருந்து இன்னொரு மசூதிக்கு போக முடியாது. அதே மாதிரி கிறிஸ்தவத்தில் பல்வேறு பிரிவுகள் இருக்குது. ஒவ்வொரு பிரிவுலையும் ஒரு சர்ச்சுக்கு இன்னொருத்தர் போக முடியாது, இன்னொரு கிறிஸ்தவம் போக முடியாது. அப்போ அதையெல்லாம் கண்டிச்சுட்டு இதை கண்டிச்சாருன்னா பரவாயில்ல. சனாதனங்கிறது ஒரு தர்மம், அது பிரகாரம் நடக்கணும். அது பிரகாரம் தான் இப்போ ஹிந்து முன்னணி அதுக்காக சனாதனம் வளர வேண்டும் என்பதற்காக இந்து முன்னணி வேலை செஞ்சு கொண்டு இருக்கின்றது. போன அரசாங்கமான அறநிலைத்துறைகள்
பல்வேறு கோயில்கள் இடிந்திருக்கின்றது. அதை பராமரிக்க முடியல, அதை பார்க்க முடியல. வர்ற பக்தர்களுக்கான வசதிகள் செஞ்சு கொடுக்கறதில்ல. குறிப்பாக இங்கே ஸ்ரீரங்கம் இப்படி 2-3 கோயில் இந்த ஏரியாவிலே இடிஞ்சு விழுந்திருக்குது. அதை சரியாக இவங்க பராமரிக்கல. அதை இந்து முன்னணி வன்மையாக கண்டிக்கின்றது. வருகின்ற காலங்களில் அவங்க இங்கே ஜெயிக்க முடியாது. நேரெல்லாம் ஜெயிச்சிருக்காரு. அது மாதிரியான அந்த கட்சி சொல்லிட்டு வர்றவங்களே தோக்கடிக்கணுங்க தான் இந்து முன்னணி வேண்டுகோள் விடுக்கின்றோம். போன அரசாங்கமானது நீதிமன்றத்தை மதிக்கல. நீதிமன்ற தீர்ப்பு சொல்லியிருக்கு, மேலே தீபம் ஏற்றவுடனே அதை தடுத்திருக்காங்க. அதனுடைய விளைவு எப்படி இருந்ததுன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரிகள் மன்னிப்பு கேட்குற அளவுக்கு நிலையை இந்த அரசாங்கம் கொண்டு விட்டுருச்சு. ஒரு நல்ல அதிகாரிகளை மன்னிப்பு கேட்குற அளவுக்கு இந்த அரசாங்கம் கொண்டு போய் விட்டுருக்குது. போன அரசாங்கம் நடந்து முடிஞ்ச அரசாங்கம். இப்போ இருக்க அரசாங்கம் நாங்கள் சமமாக நடப்போம், சட்ட ஒழுங்கை பாதுகாப்போம் அப்படி சொல்கிறாங்க. அதனால் இந்த ஆண்டு தெய்வம் ஏற்றுறதுக்கு பிரச்சனை இருக்காதுன்னு இந்து முன்னணி நம்புது. அதுக்கு வருகின்ற காலம்தான் பதில் சொல்லணும். ஒரு நர்சிங் கல்லூரியில் படிக்கக்கூடிய பொண்ணு ஒன்று தவறான சிகிச்சை மூலியமாக இறந்துருக்கின்றது. கோயம்புத்தூரில் ஒரு 13 வயது சிறுமியை கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. பல்வேறு பகுதியில் இந்த அரசாங்கம் வந்த பிறகு சட்ட ஒழுங்கு இப்படி மோசமாக போயிட்டுருக்குது. உடனடியாக கவனம் கொடுக்கணும். இப்போ இருக்கக்கூடிய உறவுத்துறையில் இருக்கக்கூடிய அஸ்ராக்காருக்கு ஒரு நேர்மையான அதிகாரி தான் சொல்கிறாங்க. இது வரைக்கும் அவர் மேலே எந்த ஊழல் குற்றச்சாட்டோ ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு நடக்கலை அப்படி தான் நமக்கு தெரியுது. ஆனால் உடனடியாக இந்த சட்ட ஒழுங்கை இந்த அரசாங்கமும் காவல்துறையும் உளவுத்துறையும் எச்சரிக்கையாக இருந்து அதை காப்பாற்றணும்னு கேட்டுக்கிறோம்.